செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இந்த ஒர்க் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் ஜஸ்ட் ஒரு 2 மட்டும் எடுத்து இதில் அப்படியே போட்டிருக்கேன். இதை பார்த்துக்கிட்டே பேசலான்ட்டு. அழகாக இருக்குல்ல? சரி வாங்க எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இதுக்கு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மெட்டீரியல் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 250 ருபீஸ்க்கு மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வந்து பர் ஹவர்ஸ்க்கு வந்து 80 ருபீஸ் போடுங்க. 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா 320 போட்டுங்க. இப்போ ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு வந்து அந்த நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதை 25ஆல் டிவைட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து 30ஆல் டிவைட் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா 30 டேஸ் தானே ஒரு மந்த்துக்கு. டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அதை 8 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறதுனால 8ஆல் மறுபடியும் 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர அமௌண்ட்டு தான் நம்ம ரெண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறோம். எனக்கு வந்து பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் வருது. அதனால் பர் டே இல்லை, பர் ஹவர்ஸ் வந்து 60 ருபீஸ் வருது. 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா 240 ருபீஸ் ரெண்ட்டுக்கு மட்டுமே நம்ம அதில் போட்டாகணும். ட்ராவலுக்கு ஒரு 50 ருபீஸ் போடுங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். மெட்டீரியல் காஸ்ட் ஒரு 250, ஸ்டிச்சிங் சார்ஜஸ் ஒரு 320, ரெண்ட்டுக்கு வந்து ஒரு 240, தென் ட்ராவலுக்குள்ளது ஒரு 50 ருபீஸ். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 860 வருது. இதுதான் காஸ்ட்டு.